ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான Su-35S போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த விமானம் ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்துக்கு நிகரான போர் விமானம். 5ஆம் தலைமுறை போர் விமானத்துல உள்ள ஸ்டெல்த் தொழில்நுட்பம் தவிர மற்ற அனைத்து தொழில்நுட்பங்களும் இந்த விமானத்துல இருக்கு. இவ்வளவு அதிநவீன போர் விமானத்தை உக்ரைன் சுட்டு வீழ்த்தி இருப்பது ரஷ்ய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த வீடியோல Su-35S போர் விமானத்தையும் இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து Su-35S போர் விமானம் எதற்காக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி. சில நாட்களுக்கு முன்பு உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் Su-35S ஃபைட்டர் ஜெட் விமானத்தை முதல்ல தங்களுடைய ராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறதா ஒரு செய்தி வெளியிட்டாங்க. இந்த விமானத்தின் இழப்பு ரஷ்யாவிற்கு ஒரு மிகப்பெரிய அடியா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த விமானம் தான் ரஷ்ய விமானப்படையில உள்ள அதிநவீனமான ஃபைட்டர் ஜெட். இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இது போன்ற ஒரு அதிநவீன ஃபைட்டர் ஜெட் மிகவும் பழைய தொழில்நுட்பம் கொண்ட S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்பி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைன்ல சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்யாவின் Su-35S போர் விமானத்தை பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆய்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாட்டு விஞ்ஞானிகள் இந்த விமானத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரகசிய தொழில்நுட்பங்கள் குறித்து ஆய்வு நடத்தி வர்றாங்க. உக்ரைன்ல இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட Su-35S விமானம் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டன் டிஃபென்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேபரட்டரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு Su-35S போர் விமானத்தோட சேதமடைந்த பாகங்களை அமெரிக்காவிற்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அமெரிக்காவிலும் இந்த விமானத்தோட தொழில்நுட்பம் குறித்து பல கட்ட ஆய்வுகள் நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயத்துல இருந்தே இந்த விமானம் ரஷ்ய விமானப்படைக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இந்த 2 நாடுகளும் 2ஆம் உலக போர்ல ஜெயிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இது போன்ற ஆய்வுகள். 2ஆம் உலக போர் தொடங்கும் பொழுது ஜெர்மனியிடம் அதிநவீன ஆயுதங்கள் இருந்தது. ஆனா 2ஆம் உலக போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கைப்பற்றப்படும் ஜெர்மன் ஆயுதங்களை ஆய்வு செய்து அதை விட சிறந்த ஆயுதங்களை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உருவாக்குனாங்க. அதே வேலையை தான் இப்போ உக்ரைன்லயும் செஞ்சு வர்றாங்க. Su-35S போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது ரஷ்யாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்ய விமானப்படையில் 47 Su-35S ஃபைட்டர் ஜெட் பயன்பாட்டில் இருந்து வருது. அதை விட முக்கியமா சீனாவிற்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2015 வருடம் சைனா ரஷ்யாவிடம் இருந்து 24 Su-35S ஃபைட்டர் ஜெட்டை வாங்க $2 பில்லியன் மதிப்பிலான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. அதனால சீனாவிற்கும் இதனால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த Su-35S விமானத்தோட செயல்திறனை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த விமானம் ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்துக்கு நிகரான விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமானத்துல 5ஆம் தலைமுறை விமானத்துல உள்ள பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மட்டும் இந்த விமானத்தில் பயன்படுத்தப்படவில்லை. Su-35S விமானத்தை ரஷ்யா Su-27 விமானத்தை பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. இந்த விமானம் ஒரு 2 இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்துல பல தனித்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. Su-35S விமானத்துல டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இந்த விமானத்துல ஒரு புதிய வகை ரடார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ரடார்னால ஒரே நேரத்துல 80 டார்கெட்டுகளை என்கேஜ் பண்ண முடியும். ஒரு Su-35S விமானத்தோட விலை $50 மில்லியன். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 2400 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த விமானம் முதல்ல 2014 வருடம் ரஷ்ய படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏர் டு ஏர் மிசைல்,
ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ராக்கெட்ஸ், ஆன்டி ஷிப் மிசைல், ஆன்டி ரடார் மிசைல் மற்றும் பல விதமான குண்டுகளையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விமானம். இந்த விமானத்துல அதிநவீன எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த விமானம் எதிரிகளோட எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. Su-35S விமானத்துல ஸ்னோ லெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு ரடார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார்னால 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எதிரிகளின் விமானத்தை கண்டுபிடிக்க முடியும். Su-35S விமானத்தினால 8000 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருள் மற்றும் ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் அஃபென்சிவ், டிஃபென்சிவ் சிஸ்டம் மற்றும் சென்சார்கள் ரஷ்ய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானங்கள்ல தலை சிறந்தது. ரஷ்யா இந்த Su-35S ஃபைட்டர் ஜெட்டை மேற்கத்திய நாடுகளின் ஃபைட்டர் ஜெட்டான F-15, F-15S, யூரோ ஃபைட்டர் மற்றும் டசால்ட் ரஃபேல் போன்ற விமானங்களை விட சிறந்ததா இருக்கணும் அப்படின்னு உருவாக்கி இருக்காங்க. இந்தியா தங்களோட விமானப்படையின் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு இப்போ சமீபத்துல பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சைனா ரஷ்யாவிடம் இருந்து Su-35S ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுக்கு 2015 வருடம் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இப்போ ரஃபேல் மற்றும் Su-35S விமானத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்தியா வாங்கியிருக்க பிரான்ஸ் நாட்டு விமானமான ரஃபேல் போர் விமானமும் ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்துக்கு நிகரான ஒரு விமானம். ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 1900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே Su-35S விமானத்தினால 2400 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். ரஃபேல் போர் விமானத்துல 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல பல விதமான மிசைல்கள் மற்றும் ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். Su-35S விமானத்துல 12 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 25000 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே Su-35S போர் விமானத்தால 34500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். கிட்டத்தட்ட 10000 கிலோகிராம் அதிகமான எடையை ரஷ்ய விமானத்தால் எடுத்து செல்ல முடியும். ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 50000 அடி உயரத்துல பறக்க முடியும். அதுவே Su-35S விமானத்தினால 60000 அடி உயரத்துல பறக்க முடியும். இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு டாக் ஃபைட்டின் போது Su-35S விமானம் அதிக உயரத்துல பறந்து ரஃபேல் போர் விமானத்தை மேலிருந்து தாக்க முடியும். ரஃபேல் போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1850 கிலோமீட்டர். அதுவே Su-35S விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1600 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் விஷயத்துல ரஃபேல் போர் விமானம் Su-35S விமானத்தை விட 250 கிலோமீட்டர் அதிகமா இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவது யுத்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். ரஃபேல் போர் விமானத்துக்கும் Su-35S விமானத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசமா நாம் பார்க்கக்கூடியது ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்தும் ஆயுதங்கள். ரஃபேல் போர் விமானத்துல 200 கிலோகிராம் எடை கொண்ட வார்கட்டுகளை சுமந்து சென்று 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அதிநவீன மிசைல் ரஷ்ய விமானத்துல கிடையாது. ரஃபேல் போர் விமானத்துல 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் பங்கர்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட டார்கெட்டுகளை தாக்கக்கூடிய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ரஃபேல் மற்றும் Su-35S விமானத்துக்கு இடையே ஒரு டாக் ஃபைட் நடந்துச்சு அப்படின்னா அதுல Su-35S விமானத்துக்கு கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா Su-35S விமானத்தோட முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள். ரஃபேல் போர் விமானத்துல நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய உலகின் தலை சிறந்த மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல தான் Su-35S விமானம் ரஃபேல் போர் விமானத்தை விட பின்தங்கி இருக்கு. இதே காரணத்தினாலதான் உக்ரைன்ல இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்யாவின் Su-35S விமானம் ஒரு சிட் ஆபரேஷனுக்கு போயிருக்கு. சிட் அப்படிங்கிறது சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்காக இந்த விமானம் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா இந்த விமானத்துல நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல்கள் இல்ல. இதன் காரணமா
இந்த விமானம் குறைவான உயரத்துல பறந்து சென்று ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்க முயற்சி செஞ்சிருக்கு. இப்படி குறைவான உயரத்துல பறப்பது எப்பவுமே மிகவும் ஒரு ரிஸ்கான விஷயம். ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள்னால எந்நேரமும் தாக்கப்படும் அபாயம் இருக்கு. அப்படி குறைவான உயரத்துல பறக்கும் போதுதான் இந்த Su-35S விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. என்னதான் அதிநவீன தொழில்நுட்பங்கள் Su-35S விமானத்துல இருந்தாலும் ஒரு யுத்த களத்துல விமானத்துல உள்ள ஆயுதங்கள் மற்றும் பைலட்டோட செயல்திறனும் தான் மிக முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போதைய சூழ்நிலையில் இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானங்களே சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு போதுமானது. ஆனா வரும் காலங்கள்ல இந்தியாவிற்கு கண்டிப்பாக ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்தியா தங்களோட ஆம்கா போர் விமான ப்ராஜெக்ட விரைவா முடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.